நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து பெய்யுமே, சன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே இராமாவின் உடன்கழுத்தினார் கருகை நீண்ட அயரன் தான் தரும் இருகை வேழத்து இராகவன் தன் தடை திருகை வேலை தரைமிசை செப்பிட குருகைநாதன் உரைகழல் ஆக்கவே அஞ்சிலே ஒன்றுவர்தான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரிய காகவேதி அஞ்சிலே ஒன்றுவர்த்த ஆங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே உணவைத்தான் அவன் நம்மை அழித்து காத்தான். ஸ்ரீராமாயணமாக புதிய கிரந்தமானது பெருமாள் எழுந்தருளி இருக்கும் காலத்திலே, விபவதசையிலே எழுந்தருளி இருக்கும் காலத்திலே வால்மீகியாலே அவர் நேர பார்த்து அப்படியே சாதித்தார் போல அமைந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லச்சே எல்லாமே டேட்டா சயின்ஸ் ஆகிடுது இல்லையா. பிரைமரி டேட்டா அப்படின்னா வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம் செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டானா முதல் நூல், இது வழி நூல் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூட ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான். வால்மீகி ஆரண கவிதை செய்தார். அதை கண்டு இவர் யார், இந்த கம்பர் தமிழினால் கவி செய்கிறார், பேரழுந்தூர் வாழ்வோன் கம்பன் தமிழினால் கவி செய்தான் அப்படின்னு காட்டப்படுறது. கம்பர் என்ன பண்றார், வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, கம்பர் வால்மீகி ராமாயணத்திற்கு எதிரம்பு கோர்த்து கொண்டு ஒரு அர்த்தத்தையும் சொல்றேன். ஆனால் பலவிதமான ஒரு சுவையூட்டும் தகவல்களை அதோடு சேர்த்து காட்டுகிறார். எப்படி அப்படின்னால், எல்லாரும் சொல்றோம், எம்பெருமானார் பல விஷயங்களை காட்டினார், பட்டர் பல விஷயங்களை காட்டுறார், அதற்கு பிற்பாடு நம்பிள்ளை பல விஷயங்களை காட்டுறார், பெரியவாச்சான் பிள்ளை இதெல்லாம் காட்டுறார். ஆனால் மணவாள மாமனிகளை கொண்டாடுவதற்கு காரணம் என்னென்னால், அவருக்கு முன்புள்ள ஆச்சாரியர்கள் எல்லோருடைய ஸ்ரீசுத்திலும் அதில் ஈடுபட்டது. அதுபோல வால்மீகிக்கு பிறகு ஆழ்வார்கள் அவதரித்து அந்த எம்பெருமானை அற்புதமாக மயர்வர மதிநலம் அருளப் பெற்றதனாலே பாசுரம் பாடினார்கள். அதனால அதனுடைய ஒரு தாக்கமானது கம்பரிடத்திலே நிச்சயம் இருக்கிறது. பல இடங்கள்ல கம்பர் தான் விசிட்டாத்வைதத்தை கழுவியவர் என்றும், பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே இவர் தலைமையாக கொண்டிருக்கிறவர் என்றும் காட்டுகிறார். அது மட்டுமல்ல, நேர அரங்கேற்றத்துக்கு போறார் ஸ்ரீரங்கம். போன உடனே திருவரங்கத்தின் பெருமான் திருமுன்பே இந்த கம்பராமாயண செய்யுள்களை வைக்கிற போது பெருமான் கேட்கிறார், நம் சடகோபனை பாடினியோ சொல்றார். சடகோபனை பாடினீரோ அப்படின்னு சொல்றார். நான் காப்பு செய்யுளிலேயே ஆழ்வாருடைய பிரபாவத்தை காட்டியருள்கிறார் கம்பர். அதுக்கப்புறம் சடகோபரந்தாரி இன்றும் அதனுடைய அனுசந்தானம் திருக்குறுகூரிலே அமைந்திருக்கிறது. சடகோபரந்தாரின்னு காட்டினார். ஆக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தழுவித்தான் கம்பராமாயணம் அமைந்திருக்கிறது. ஆனா அதனுடைய துரதிருஷ்டம் என்னென்னால், இது ஏதோ ஒரு இலக்கிய ரசம் மட்டுமே புரிந்திருக்கக்கூடிய ஒரு கிரந்தமாக பார்க்கப்படுகிறது. ஆனா இதுல பலவிதமான நம் சம்பிரதாய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றதா அப்படின்றதுதான் உண்மை. உடனே போடுவோம். நேற்று வரைக்கும் பார்த்தது ராமபிரான் திருவகரித்தான். திருவகரித்தான் அப்படின்னு சொல்ற அயோத்திய வர்ணனை அவ்வளவு பாட்டு இருக்கு. அயோத்திய பத்தி வர்ணனை. அதற்கு முன்பாக கலைக்கோட்டு முனிவர் ரிஷிசிங்கர் கதை அவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா பெருமாள் திருவகரித்தான். அதுக்கப்புறம் 12 பாட்டு. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் வந்துடுறார். அவர் கேட்கிறார், உன் பிள்ளை என்னோட அனுப்பி வை அப்படின்னு கேட்கிறார். ஏற்கனவே காட்டினார் சுவாமி. விஸ்வாமித்திரர் சொல்லக்கூடிய வார்த்தை, அகம் வேட்பி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோசி மகாதேஜா ஏஷேமே தகசித்தாஹா அப்படின்னு அங்க சொன்னார். இந்த கம்பர் அதை எப்படி காட்டுறார் அப்படின்னா, நேர கேட்கிறாங்க,
விஸ்வாமித்திரர் நேரம் வரா வந்து அவர் உபசரிக்கிறான். இவன் ஏற்கனவே சத்தியம் பண்ணிடுறான், நீ எத்த கேட்டாலும் கொடுக்கிறேன், எத்த கேட்டாலும் கொடுக்கிறேன். தசரதன் தேவபெருமாள் இந்த இடத்துல ஒண்ணு. ஏன்னா தசரதன் எத்த கேட்டாலும் கொடுக்கிறேன்னா பெருமாள் கேட்டார். தேவபெருமாளத்துல அடைய வந்தார், நேரம் வந்து உம்மிடத்துல என்னையும் பெருந்தேவியும் தவிர எதனாலும் கொடுக்கிறேன், எம்பெருமானாரை தந்துள்ளவோம் கேட்டுட்டார். அதே போலத்தான் தசரதனுடைய நிலை. நேரம் வந்தான், எனக்கு கரிய செம்மலான ஒருவனைத்தான். கவியினுடைய இந்த கம்பருடைய பிரயோகம் எப்படி இருக்கு அப்படின்னா, தருமணத்துள் யான் இயக்கும் தகை வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவர சென்று அடைகாம வெகுளி என நிறுத்த இடையிலக்கா வண்ணம் செருமுகத்து காட்டி என நின்சிடுவர் நால்வரிலும் கரிய செம்மல் ஒருவனை தந்தடி சொல்ல. என்ன பண்ணணும்னா, நாம் தருவனத்துள் காட்டுல நாம் தவம் இயற்றிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாம். ஆனால் இந்த ரிஷிகளுடைய வேள்விக்கு இடையூறாக இருக்கிறது. யார் இருக்கிறார்கள்? அசுரர்கள் இருக்கிறார்கள். ரிஷிகளுக்கு இடையூறா முதல்ல இருக்கிறது என்ன தெரியுமா தசரதா? ஒன்னும் அவ காமக்ரோத லோக மத மாத்சரியங்கள் இதெல்லாம் அவளுக்கு இடையூறாக இருக்கிறது. அதே போல அது எப்படி இடையூறாக இருக்கிறதோ ஒண்ணு அதை அடக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுல, அதெல்லாம் அடக்கி வந்தா இவா வந்து எங்களை தொந்தரவு பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா, ஆமா திலோத்தமையா ரொம்ப முதலானவர்களை அனுப்பித்தானே இந்திரன் எங்களை கெடுக்கிறான், அது போலாவது நாங்க அடக்கினா அடுத்தது இவா வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா இவாட எனக்கு அடக்க ஒன்னால் கேள்வி வரும். ஏன் விஸ்வாமித்திரர் தான் பெருமாளுக்கே பலை அதிபலை முதலான அந்த அஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்க வல்லவராயிருக்கு. அப்போ எப்படிப்பட்டவர் விஸ்வாமித்திரர்? சதானந்தர் சொல்றார், விஸ்வாமித்திரர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னா திருச்செந்தூருக்கு சொல்ல கேட்டார். ஆகாசத்துல தனியா ஒரு சொர்க்கம் ஆரம்பிச்சார். இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பலம் பொருந்தின விஸ்வாமித்திரராலே இந்த அசுரர்களை அழிக்கிறதா கட்டம். ஆனால் இவர் இத்தனை நேரம் தவம் செய்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சக்திகளை இவர்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்திவிட்டா முழு ஸ்கொயர் ஒன் திருப்பி கீழே வந்து ஆகணும். அதனால பெருமானையும் இளைய பெருமானையும் அழைக்கிறார், வாருங்கோள் அப்படின்னு முதல்ல பெருமாளை கேட்கிறார். அப்ப அந்த இடத்துல வார்த்தை எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னா, சொன்ன வார்த்தை நால்வரையும் கரிய செம்மல் கருப்பா இருக்கக்கூடிய பிள்ளை, கருமையாக இருக்கக்கூடிய பிள்ளை, கொண்டல் வண்ணனாக இருக்கக்கூடிய பிள்ளை. அவன் யாரவன் அப்படின்னா ஒருவன். என்னத்தான் 4 பேர்ல ஒருத்தன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அங்க வைபூபாண்டர்ல காட்டுகிறார், 4 ஒருவன் அன்று. அந்த ஒருவன் என்று சொன்னால் தன்னிகரற்றவன் என்று பொருள். அத்விதீயன், ஒருவகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான் பிரியாழ்வார்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு மகள்ன்ற இடத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மகள் சொன்னால் அத்விதீயை, ஒரே ஒரு பொண்ணு இல்ல, அத்விதீயான ஒரு மகள். எம்பெருமானாருக்கு பல சிஷ்யர்கள் அமைந்திருந்தாலும் ஆழ்வான் பரவலித்திருக்கிற போது எம்பெருமானார் இதை சொல்லித்தான் கருதுகிறார். ஒரு மகள் தன்னை உடையேன் என்னும், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் என்னும், செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்னும் எம்பெருமானார் கதறினார் என்பது பிரசித்தமே மாமுனிகளுடைய திருவாக்கு. அந்த இடத்துல பாசுரத்துல என்னும் என்னும் என்னும்னு வார்த்தையே இல்லை. ஆனா மாமுனிகள் என்ன சொல்றார்? என்னும் என்னும் என்னும்னு சொல்றார். ஏன் என்னும் 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 சொல்றாரு தெரியுமா? ஒருவர்கள் தன்னை உடையன்னு சொன்னாரா, அந்த சர்வதிரிமேனியை சேவித்து தாங்க முடியவில்லை, ஓன்னு கதறார். கொஞ்ச நேரம் கழித்து உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன்னு சொல்றார். பாசுரம் நின்று போச்சு, கொண்ட விக்கிட்டு ஓன்னு கதறார். செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு நடுவுல என்னும் என்னும் என்னும்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அந்த என்னும் என்பது it is not a word, it is an emotion. ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு வார்த்தை அல்ல, அவர் மனதிலே இருக்கக்கூடிய எம்பெருமானாருடைய உணர்வை பதிவிட்டிருக்கிறார் மாமுனிகள். மாமுனிகளுக்கு என்னமா எம்பெருமானாரோட உணர்வு தெரியும்னா, இவர் தான் அவர் தான் இவர் என்று வேறு யார் இதை அழகாக பதிய முடியும்? அதனால மாமுனிகள் என்னும் என்னும் காட்டினார். அந்த இடத்துல ஒரு மகன்ற வார்த்தை என்ன அர்த்தம்?
ஏன் எம்பெருமானார் இவரை ஒருமகள்னு சொன்னார்னா, மொழியை கடக்கும் பெரும் புகழாம் மஞ்சமும் குறும்பாம் மொழியை கடக்கும் கூட தாழ்வான்னு சொன்னதுனால மொழியை கடக்கும் பெரும் புகழ், வாசாத கோச்சரமாக அமைந்திருக்கக்கூடிய பெரும் புகழ் அவர் ஒருத்தருக்குத்தான் அமைந்திருந்தது. எம்பெருமானாருடைய சிஷ்யர்களுக்குள்ளே அபிநீயராக எழுந்தவர். அதனால ஒருமகள் தன்னை உடையேன். எம்பெருமான சொல்லச்சே, பகவான சொல்லச்சே வேதம் என்ன சொல்றது? திவ்யஹா தேவஹா ஏகஹா நாராயணஹா. ஏகஹனா தன்னிகரற்றவன், தன்னிகரற்றவன் என்று பொருள். அதாவது குதிர்த்திகள் எல்லாம் என்ன காட்டினார்? ஏகமேவா ஏகமேவா திவ்யம் பிரம்மா. இது வாக்கியம். இந்த இடத்துல இந்த வேத வாக்கியத்துக்கு பிரம்மத்தை தவிர்த்து மற்றொன்று இல்லை அப்படின்னு அவ சொன்னார். சொன்னார் ஏகமேவா திவ்யம் பிரம்மானா, பிரம்மத்தை போலே மற்றொரு பிரம்மம் இருக்க முடியாது, இருப்பதும் இல்லை. ஆகையாலே பிரம்மம் தன்னிகரற்றது என்று காட்டினார். அதைத்தான் ஆழ்வார் ஒருவன் அடியேன் உள்ளானே, ஒருவன் அடியேன் உள்ளானேன்னு சொல்லுகிறார். அப்ப எந்தெந்த இடத்துலாம் இந்த ஒருவன் 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 அப்படின்னு காட்டியிருக்கோம். அந்த ஒருவன் என்கிற சப்தத்துக்கு தன்னிகரற்றவன், தன்னிகரற்றவன், தன்னிகரற்றவன் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு வித்தியாசம் பாருங்க. தசரதனிடத்துல விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் கேட்கிறதா வால்மீகி காட்டச்சே ராம சௌலபியத்திலே அங்கு நோக்காக காட்டினார். ஆனா இங்க கம்பர் ராம பரத்வத்திலே நோக்காக காட்டுகிறார். இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ராம பரத்வத்திலே நோக்காக காட்டி பெருமான் இவன் ஏதோ மனுஷன் நினைச்சுடாதே, ஒருவன் தன்னிகரற்றவன், தன்னிகரற்றவன். இவர் சொன்ன அகம்பேத்தி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் இவ்வளவு தூரம் விஸ்வாமித்திரர் சொல்றார், வசிஷ்டர் சொல்றார். ஆனா இந்த விஸ்வாமித்திரர் ஒரே பாட்டு தான். இந்த பாட்டுக்கு அப்புறம் அவன் முடியாதுன்னு சொல்லுவான். சொன்னதுக்கு அப்புறம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். அவருக்கு கோபம் வரும். குதிச்ச உடனே பயந்து படுவார். தேவர்கள் முதலானவர் எல்லோரும் பயப்படுவார்கள். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் ரோல அவனை கன்வின்ஸ் பண்ற ரோல வசிஷ்டர் எடுத்துடுவார். அப்போ இவர்கள் இருவரும் ஒத்துத்தான் இருக்கிறார்கள். ஆனா எப்படி ஏன் கம்பர் இன்னொரு விஷயம் சொல்லலன்னா, இந்த ஒருவன்ற வார்த்தை போதும், அவன் தன்னிகரற்றவன், அதிலே எல்லாம் அடங்கிவிடும். ஆட்சி சுவாமி காசி கஷேத்திரத்துல அதாவது கடலிலிருந்து ஒரு துளி அப்படின்னு ஒரு உபன்யாசம் சொன்னார். சுவாமி அங்க போயிட்டு சிந்தௌ பிந்துகு பிந்தௌ சிந்துகுன்னு தலைப்பு. கடலிலிருந்து ஒரு துளியும் ஒரு உபன்யாசம் சொன்னார். சுவாமி அங்க போயிட்டு ஒரு துளியில் கடல், அடுத்தது ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணல, ஒரு துளியில் கடல் அப்படின்னு சம்ஸ்கிருத உபன்யாசம். எதை எடுத்து சொன்னார்னா, அகாரத்திலே அனைத்தும் அடக்கம் என்று காட்டினார். அதுபோல இந்த இடத்துல ஒருவன் அப்படின்னு சொன்னதுல பகவத் பரத்துவம் அனைத்தும் அடக்கமாகிவிட்டது. வேற எதுவும் தேவைப்படல. கம்பர் இருக்காங்க. ஒருவன் நேரம் கூட்டிட்டு